படிக்கிறான் அது ஆஸ்பத்திரியில தான் போய் ஏன்னு கேட்கணும். நான் என்ன பண்ண போய் காதுக்கெல்லாம் பாரு, கொஞ்சம் காதை ரெடி பண்ணு பாரு. பேசுனீங்களா? நான் சொல்றேன் நேரடி இங்க வாங்க. பையன் நாங்க 3 பேர் வந்தோம். பையன் எங்க? கால உதறிட்டு நடந்து பாருங்க. ஆமா, கால உதறிட்டு நடந்து பாருங்க. கால் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? மடக்கி உட்கார முடியுமா? காலு கீழே மடக்கி உட்கார இல்லையா? உட்காந்து பாருங்க. நல்லா இருக்கா? இங்க சாமிங்க திருப்பூருக்கு பக்கம் பொங்கலூர். கொஞ்சம் கைங்கள் வலி இருந்தது. ஐயா கிட்ட வந்து சரியாயிருச்சுங்க. சாப்பாடெல்லாம் போட்டு நல்ல முறைக்கு பார்த்தாங்க. சோறு ஏதாவது ஒண்ணே போன் அடிக்க. சரிங்களா? மருமகளுக்கு வந்து இப்போ 1 வாரமா ஏதோ மேல வந்து ஆடிட்டு இருந்துச்சு. மருமம் அதுதான் நாங்க இங்கதான் கூப்பிட்டாங்க. அவங்க அம்மா வந்து எங்கேயே கூப்பிட்டு போய் தாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்க கூப்பிட்டோம். நான் என்ன சாமியா பேயா பிசாரா காத்தா கட்ட மாட்டேன். இங்க வராம குழந்தை இல்லை செய்தி நாம கொண்டு போய் தண்ணியில சாப்பிட முடியாது. எந்த சின்ன சின்ன வரும்போது செய்யக்கூடாது. அவங்க அவங்க தண்ணி கூட்டு சாப்பிட்டு இருதா வடையில சாப்பிடல. எப்படியாவது வடையில தொடாதீங்க. வடையெல்லாம் வடைங்க சட்டி சாப்பிடணும். சக்கரை இல்லாம கொடுக்கணும். நீங்க சாப்பிடுறீங்க? எனக்கு சுகரே இல்லையே. நான் எடுத்து சாப்பிடுறது நான் என்ன முடிவெடுத்துட்டேன். ஆயிரட்ட சாப்பிடாச்சு சரி சாப்பிடாது இங்கேயும் இங்கே மாற்ற முடியாது. அந்த ஆசைக்கு சாப்பிடுவான். இதெல்லாம் கூப்பிட்டு வராது. கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுதான் வந்திருக்கீங்க.
இதா எப்படி இருக்கு? நோது எரிச்சல் இருக்க பண்ணா நோதான் நடந்து பாருதா வா காலம் அவர் காலை மிதிங்க, அவர் கால் மேல கால் வைங்க. வைங்க. தப்பு பாரு. நல்லா கூடாதா பெரியவங்க சின்னவங்க யாராவது சைப்பிடிச்சா நான் மிதி நீ மிதி சில பேர் மாதிரி நம்ம கிடையாது. நல்லா நம்ம பிள்ளைங்க அடிச்சு நல்லா வழியை நான் எடுத்துக்கிறேன். நீ நல்லா இருக்கணும். எனக்கு அதான் நான் இது கட்டல. தூக்கம் வர மாட்டேது மீட்டிங்ல. அதுதான் எனக்கு கவலை. என் பிள்ளைங்க என் பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு கவலை. வரணுக்கு குழந்தை இல்லைன்னு ஆமா அதே மன வேதனை தூக்கம் வர மாட்டேது. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் போகணும்னு நான் பாக்குறேன். எவ்வளவு நாள் போட்டுக்கிற? நான் கேட்கறப்ப சொல்லலாம். அது கட்டுதான். ஆசை கல்யாணம் பண்ணிட்டு நாங்க மட்டும் புரிய மாட்டேதே. தாடி கட்டி வந்த கொண்ட தப்பு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம பிள்ளைங்க. அதுக்கு என்ன சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேங்குது. பொறுமையா கத்துக்கிட்டு ஓட்டிட்டேன். இப்போ வருத்தப்பட்டுன்னா பிரயோஜனம். பரவாயில்லையா அப்புறம் வேணும் ஓடுற ஆனா இது இல்ல அப்புறம் திருப்பாவே என்ன கொஞ்ச நேரம் போட்டோம். நீ எவ்வளவு உட்காரு ஆமா கவிதா போடணுமா கவிதா போடணும் வாட்ஸ்அப் பாட்டு இருக்கு எங்க காண காண எங்க தெரியுமா எங்க போய நசப்பாங்க ஐயா கொள்ளுதாங்க போறதில்லையா நல்லா பண்ணுவாங்களே எப்படி இருக்கு மூச்சு அப்பா எப்படி இருக்குதே உங்களுக்கு கொஞ்சம் படியே கொஞ்சம் வெயிட் தூக்குனாலும் உங்களுக்கு மூச்சு திணறும். நீங்க டாக்டர் போய் அனுப்பி தெரியும் திருவாரூர் இதுல வந்து வாயில போட்டு பிடிச்சா ஐயா இந்த மூச்சு கொஞ்சம் காரம் அதிகமாக தெரியுமா தெரியுது
ஏன் கார் செய்கிறீங்க? போய் நம்ம உடத்த மாதிரி நடத்துக்கணும். நாம இருந்துட்டோம். தண்ணி கூட குடிங்க. ஏதாவது ஒண்ணு எனக்கு அதில் 78 ஐம்பது அடிக்க போன் அடிக்க. ஆனால் திருமணம் வரலையான இப்போ உடம்பு சில பிரச்சனைன்றதால ஃபர்ஸ்ட் டைம் இது வந்துருக்கு. வந்து பார்த்துட்டு பையன் கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு. இதே சரியாயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வருவேன். சரி சார் பின்னால் வந்து அடிக்க மாட்டேன். வா, நீ ஃப்ரெண்டாக புரியா? வா, யாருப்பா சொல்லு. யாருண்ணே? யாருண்ணே? வாய்க்கார சொல்ல சொல்ல முடியும். யாருன்னு? யாரு சொல்லு. நீயே சொல்லு. யாரு சொல்லு. யாரு? யாரு என்ன? யாரு சொல்லு. யாரு சொல்லு. அடிக்க மாட்டேன். நீ நான் ஃப்ரெண்டாவே ஆகிட்டான் சொல்றேன். நான் போய் சொல்றேன். அடிக்கவே மாட்டேன். உன் மேல பாசம் சொல்றேன். சொல்லு. யாரு? யாரு? யாரு என்ன? சொல்லு. உன் மேல பாசம் வச்சுக்கல. சொல்லு. உனக்கு என்ன வேணும் வேண்டதும் வாங்கிக்க. கூட இருந்துக்க. மறுபடியும் இருந்துக்க. சொல்லு. யாரு? எப்படி சொல்ற? சொல்லு. சொல்லு. எப்படி சொல்லு? வாய்க்கணும் சொல்ல. என்ன பழைய தூதா பொண்ண மூலக்கம் மனை அறிய வெளியிருக்கிற அழுப்பு கடை தீட்டப்பா. அடிக்க மாட்டேன். சொன்னதான். நீ நான் ஃப்ரெண்டாவே இல்லை. ஓய்யா போப்பா. வேக முடியா? வேக முடியா? வேக முடியா? யாரும் மட்டும் சொல்லு. வேற சொல்லு. உனக்கு என்ன வேணும் சொல்லு. வாங்க முடியும் இருந்து. வேக முடியா? வேகவா? ஓடி போகுது. அது மேல தப்பு. அது கொஞ்சம் சொல்லு. வாய்க்கா. யாருன்னு? அடிக்க மாட்டேன் சொல்ல சொல்லுது. அடிக்க மாட்டேன் சொல்லு. யாரு? வாய் தர. வாய் தர. யாரு? வாய் தர. என்ன பண்றேன்? நான் வந்து உடனே நிற்கிறது வைக்கிறேன்னா அப்புறம் ஏதோ புத்தி மாய்க்கிறேன் சொல்லிட்டு சொல்லி விட கீழே விழுந்தீங்களா? கீழே விழுந்தீங்களா? இப்ப இல்ல முன்னாடி வருதுல அப்படின்னு நல்லா பாருங்க. வண்டி இருக்கான்னு கேக்குறாரு. வண்டி இருக்கா குறைஞ்சிருச்சான்னு கேக்குறாரு. போலீஸா நல்லா பாருங்க. இப்ப முட்டில கால் வச்சிருக்காரு. கை அப்படி நடங்க. நடந்து பாருங்க. அப்படி போவோம். என்னால போய் வாசல் வரைக்கும்
கம்மியா இருக்கா எப்படி? வாங்க எப்படி வாங்க. ஏமா கொஞ்சம் குறைச்ச குறையமா? நீங்க முன்ன வந்தீங்கல்ல, இப்ப எப்படி இருக்கு? ஆமா ஒரு காது சொன்னார்ல, அவருக்கு சொல்லி விட்டுக்கிட்ட வண்டியில இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. ஆமா. ஒரு பர்சன்ட் தான் கம்மியா. ஒரு பர்சன்ட் கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு உங்களுக்கு. இது நீங்க நானா இல்லன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க. கொஞ்சம் படிச்சாருன்னா மிஷின் எடுத்து இதுதான் அந்த கவர் பண்ணாருல வச்சிங்க. போன வாரம் வந்தாரு. அதுபடி வேற எக்ஸ்ட்ரா வருது. நீங்க எங்க வந்திருக்கீங்க? எனக்கு கூட ஒரு காது கேட்காது. ஆப்பர் ரெண்டு வெட்டிக்கிறேன். ஒண்ணும் இல்ல. சாப்பிடலாம். டீ சாப்பிடு. திடீர்னு ஏறிடுறாங்க. நாம அந்த எண்ணெய் கலக்குறோம். அழகு கொஞ்சம் போட்டாலும் ஏறி போயிடுச்சுல மழை மீனா கொஞ்சம் சுத்த நேரம் அதிகமா வச்சு என்ன பிரச்சனை? உட்காந்து சொல்லுங்க. புதுவழியா? எவ்வளவு நாளா? 6 வருஷமா இருக்கான். அந்த ரத்த கட்டியா எவ்வளவு நாள்? 6 வருஷம். ஆஸ்பத்திரி போனியா? சித்தாவில் கொஞ்ச நாள் மெடிசன் எடுத்தேன். எல்லாருமே வந்துட்டு சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரி பண்ணாங்க வந்துட்டு ஓகே விழுந்துச்சான் அப்படின்ட்டாங்க. ஒரு கஷ்டம். நான் டிரைவரு, கஸ்டமர் வந்தாரு, 2 டைம் இதே ஃபால்ட், 2 டைம் சர்ஜரி பண்ண சரியா ஆகல அப்படின்றாரு. அவர்கிட்ட பணம் இருக்கு பண்ணி, என்கிட்ட இல்ல. நான் உள்ள படம் கிடையாது இல்ல நார்மல் இல்ல அவரு என் சைஸ் தான் அவரும். இல்ல கொஞ்சம் குடி வருது அவனோட தப்பு வருது. சின்ன பையன் தான். தப்பு வருது. இப்ப இடி படிக்குதா? ஃபுல்லாவே எந்த இடத்துல எப்போ வலிக்கலன்னு தெரியாது. உள்ள போகுது பாரு முன்னால இருந்து கொஞ்சம் பரவாயில்லையா, கொஞ்சம் கம்மியா இருக்கான்னு எப்பவுமே ரெண்டு இருக்கும் கொஞ்சோட குறையிலான்னு கேட்டேன். இல்ல முன்னால இருந்து கொஞ்சம் அவருக்கு அதேதான் உட்காருங்க நீங்க. தண்ணி வரும், எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க. ஆயா அந்த ஆயா ஆயா கஞ்சியா குடிக்கல, டீ எடுத்துட்டியா அவங்க?
கஞ்சி குடிக்கல. இல்ல டீ சாப்பிடலாம். இல்லப்பா டீ சாப்பிடலாம். இல்ல டீ கஞ்சி குடிக்க முடியாதுல்ல. நாராயணா. டீ சூடா லைட் இது ஒண்ணா இந்தமா கஞ்சி இதெல்லாம் ஒண்ணா போட்டு நீங்க எங்க சாப்பிட்டு பாய்கடையிலேருந்து வரேன். போன வாரம் வந்தேன். இந்த கால் வலிக்காக கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. இந்த பக்கம் இடுப்பு வலி கொஞ்சம் இருந்தது, அதுக்காக மறுபடியும் வந்துருக்கோம். அப்புறம் சாப்பாடெல்லாம் போட்டாங்க, சாப்பிட்றேன். கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது.